பரவாயில்லைங்க, இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க. பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ்ஸை விட்டு வெளியில வரக்கூடாதான், கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா, மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத, இப்படி எல்லாம். ஐயோ, நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க. செம்ம காமெடியா இருக்குங்க. I'm just enjoying like anything. நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார், அதுக்கு நாம ஆள் இல்ல சார். என்ன செஞ்சிருவீங்க? மேக்சிமம் கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? அது வேற. நாங்க கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சுக்கிறோமா, அவரு உழைச்சி சம்பாதிச்சான். போடா ஊர் தாலி அர்த்தவன 10 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்தவன் படுபாவி அவன். இவரு தராங்களாம் பிளாக்ல. அந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் பிளாக்ல வித்து அந்த டிவிக்கே தொண்டன் தாலியெல்லாம் அறுத்து அவன் வீட்டில் நகையை போய் அடமானம் வச்சு 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வித்து அந்த பணத்தில் ஏசி பஸ் ஒரு ஷேர் ஆட்டோவை சேசி எக்ஸ்ட்ரா வச்சா கேஸ் பண்ணணுமா இல்லையா? அந்த ஒக்கால ஓழி என்னடா பண்ண போற? அதில் ஒரு ஆள் தான்டா போற. அவ்வளோ பெரிய பஸ் நான் படுத்து உருளுவியா? எதுக்குடா அவ்வளோ பெருசு? தயவு செய்து சொல்கிறேன், அவன் எதனா சொல்லியும் போட்டோம். இந்த சமத்துவம் சகோதரத்துவம்லாம் வேணாம். நீங்கள் ஒன்று அந்த பஸ்ஸை இட்டுன்னு வந்து சொல்லி ஆர்டிஓ ஆஃபீஸில் செக் பண்ணுங்கள். லென்த்து நியாயமாக இருக்குதா, அவ்வளோ நீட்டு இருக்கலாமா? ஏங்க ஆனாங்க, நான் திமுகவில் காலகாலமாக உழைக்கிறேன். என் நம்பர் போர்டில் கருப்பு சிவப்பு ஸ்டிக்கர் ஒட்டினா கேஸ் போடுறாங்க டிராஃபிக் போலீஸு. ஏன் ஆச்சு தானே? அவனுக்கு மட்டும் நான் இது பர்மிஷனு. வண்டி சைஸை குறைக்க சொல்லுங்கள், சந்தில் திரும்ப மாட்டேங்குது. அவன் வேற சொல்கிறான், என்னை சந்து பூந்தா கொடுக்குறீங்களாம். நல்லா பீச் ரோட்டில் தான் திறந்து விடுங்களா அவனை எல்லாம் சொன்னாலும் பரவாயில்ல. அவன் பிரச்சாரம் வேன் வாங்கினான். அதில் மைக் வேலை செய்யலையா? உன் மைக்கு வேலை செய்யலன்னா நீ சொருவுறத கரெக்டாக சொருவலன்னு அர்த்தம். அது நீ யாருக்கிட்ட கேட்கணும்? பஸ் எவன் செஞ்சு கொடுத்தானோ அவங்ககிட்ட கேட்கணும் இல்லையா? அதை நம்ம மைக்கெல்லாம் போட்டு தரான். நாங்கள் கேபிளை கட் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா இருந்தா உன் கேபிளையே கட் பண்ணியிருக்கோம் நேரம்.